படத்தோட டைட்டில்லயே லவ் இருக்கு. சோ அந்த லவ் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது எப்படி ஒன் டேக் ஆர்டிஸ்டா இருந்தீங்களா, இல்ல அதுக்கு வந்து நிறைய டேக்ஸ் போச்சா, இல்ல நல்லா இருக்கு இந்த சீன் இன்னும் செகண்ட் தேர்ட் போலாம் அப்படிங்கிற மாதிரி? அதாவது டைரக்டர் சார் அதுவே வந்து கொஞ்சம் பண்ண போறேன். ஏன்னா இப்போ ஒரு லவ் சீனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயின் வந்துட்டு ஹக் பண்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் படத்துல ஒரு சீன் இருக்கு. வரும்போது ஆஹா ஐயோ அது நம்மளுக்கு சிரிப்பு தான் மூட்டுற மாதிரி இருக்குமே. ஏன்னா அவங்க வந்துட்டு லவ்னா வந்துட்டு 2 பேர் இருக்க மாட்டாங்களே, ஃபுல்லா உட்காந்து பிடிச்சிக்கிட்டு பக்கத்திலே நிப்பாங்க எல்லாருமே. ஸோ ரொமான்ஸ் எல்லாம் அங்க பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுல வந்துட்டு சிங்கிள் ஷாட்ல அழகா பண்ணணும், சிரிச்சிடக்கூடாதுன்னு தான் யோசிப்பேன். ஏன்னா சார் வந்துட்டு இப்போ லவ் சீன் வருதுன்னா அவரே வந்துட்டு சாங் ப்ளே பண்ணுவார், இல்லைன்னா அவரே பாடுவார், அந்த ஹம்லாம் அவரே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவரே ஆஹா விஷ்ணு அந்த மாதிரி ஒரு கமெண்ட்லாம் அடிப்பாரே தவிர ரொம்ப ஃபன்னான டைரக்டர் தான். உங்க ஹீரோயின் பத்தி சொல்லுங்க. ஹீரோயின் சிம்ரன் ரொம்ப நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டும் கலாய்ச்சிட்டு தான் இருப்பேன் நான் பர்சனலாக. ஸோ ஏதாவது டைம் கிடைச்சி பிரேக் கிடைச்சதுன்னா ஜாலியாக அவங்களே நிறைய கண்டென்ட் கொடுத்துருவாங்க, நம்ம தேடலாம் தேவையில்லை என்ன பண்ணலாம்னா. அவங்களே அவங்க சொல்கிற விதம் எல்லாமே ஈஸியாக கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க, எங்களுக்காக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சிம்ரன் பேர் சொன்னோனே ஒரு புன்னகை வருது ஃபேஸ்ல. அப்படிலாம் இல்லைங்க, வந்துச்சுங்க. இப்போ நாங்க தான் பார்த்தோம் எப்படி அந்த ரொமான்ஸ் எல்லாம் அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்களே நிறைய இதில் சொல்லியிருந்தாங்க, இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பெருசா கஷ்டப்படல நான் இதெல்லாம், ஏன்னா என்னோட இயல்பான கேரக்டர் தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ஜாலியா செட்ல ஜாலியா இருந்துட்டு, அவங்களுக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க 2 பேரோட சேட்டைகள் நிறைய இருந்துச்சு அதுல. ஸோ அது அப்படியே ஃபன்னா போச்சு, செட்டே ரொம்ப ஜாலியா தான் போச்சு. எஸ்பெஷலி அந்த காலேஜ் பார்ட் ரொம்ப நல்லா போச்சு.